இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை புழு பூச்சி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இவைகளெல்லாம் பட்சித்த நஷ்டங்களை, இழப்புகளை, விளைவுகளை திரும்ப அளிப்பேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த 3வது வாரத்திலும் இதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து வருகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை ஆசீர்வதித்தார். அன்றே ஒருவரும் வெறுமையாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இழந்த இழப்புகளை கர்த்தர். ஏன் இழப்புகள்? மறுபடியும் சொல்கிறேன். இஸ்ரவேல் நாடு 2 நாடாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களும் 2 நாடாக பிரிந்தது. 10 கோத்திரம் ஒரு நாடாகவும் 2 கோத்திரம் ஒரு நாடாக பிரிந்தது. இந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல்னே பேர் வந்துருச்சு. இஸ்ரவேலர்களே அவங்க மெஜாரிட்டியாக இருக்கனால அந்த பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இஸ்ரவேல் நாடு என்று. அவர்களுக்கு சமாரியா தலைநகராக இருந்தது, சமாரியா பட்டணம். தெற்கு நாடு என்று 2 கோத்திரம், யூதா பென்யமீன் என்ற 2 கோத்திரங்கள் ஒரு தனி நாடாக இருந்தது. இவர்களுக்கு எருசலேம் தலைநகராக இருந்தது. இந்த எருசலேமுக்கு தாவீதினுடைய சந்ததி தொடர்ந்து ராஜாவாக இருக்கிறது. இந்த 2 கோத்திரத்துக்கு தாவீதினுடைய மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகோபயம், யோராம், இப்படி வரிசையாக 20 ராஜாக்கள் ஆண்டார்கள். பாபிலோன் ராஜ்யம் வந்து தேசத்தை அழிக்கும் வரைக்கும், பாபிலோனிய மன்னர்கள் வந்து தேசத்தை அழிக்கும் வரைக்கும் 20 ராஜாக்கள் ஆண்டார்கள் யூதாவை. இந்த 20 ராஜாக்களிலே 6 பேர் நல்ல ராஜாக்கள், வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடந்தார்கள், வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். மீதி 14 ராஜாக்கள் மனம் போன போக்கில் ஆட்சி பண்ணினார்கள். தேசத்துக்குள்ளே விக்கிரகம் வந்தது, மனம் போன காரியங்களிலே ஆட்சி பண்ணினார்கள். அதனாலே அந்த நாட்கள் வறட்சியும் சாபமும் யுத்தமும் துன்பமும் நிறைந்த நாட்களாக இருந்தது. இந்த 6 ராஜாக்கள் அரசாண்ட காலத்திலே தேசம் அமைதியும் சமாதானமும், ஜனங்கள் எல்லாம் சுபிட்சமும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். பூமி தன் வானம் தன் மலையை தந்தது, பூமி நல்ல விளைச்சலை தந்தது. எல்லா மக்களும் சமாதானமாய் சுபிட்சமாய் வாழ்ந்தார்கள். எப்பொழுது ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறானோ அவனுடைய நாட்கள் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கும். அப்படித்தான் சொல்லுது. ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் கைகளின் பிரயாசத்தை நல்லா சாப்பிடுவான், நல்ல விளைச்சல் இருக்கும், மகசூல் இருக்கும், சமாதானம் இருக்கும், அப்படி இந்த 6 ராஜாக்கள் காலத்திலே ஆசீர்வாதம். அப்படி ஆண்ட காலத்தில் தான் நல்ல சுபிட்சமாக இருக்கிற காலத்திலே ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு. அந்த நல்ல ராஜா இறந்த உடனே அடுத்து ஒரு துஷ்ட ராஜா வந்தான், கீழ்ப்படியாத ராஜா. அவனுடைய ஆட்சியிலே இந்த நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு பாகால் தான் கொடுத்ததுன்னு சொல்ல ஆரம்பித்து மனம் போல போக்கில் வாழ ஆரம்பித்தான், விக்கிரகத்தை வணங்க. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, நான் ஆசீர்வதித்து உண்மையாக இருந்ததை பார்த்து நான் ஆசீர்வதித்து உங்களை வளமாக வைக்க, உங்களுக்கு விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு பேய்களை கும்பிட்டுக்கிட்டு பாகாலை கும்பிட்டுக்கிட்டு பாகால் தான் எங்களை ஆசீர்வதிச்ச நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்கடா, உங்களுக்கு என்னுடைய சேனையை அனுப்பி வைக்கிறேன். என்னென்ன சேனை சொல்லுங்கள்? வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, புழு, பூச்சி, கர்மாதி, வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அனுப்பி வச்சார். அவைகளெல்லாம் வந்து பட்சித்தது. ஒரு இலை கூட இருக்கவில்லை. மரங்கள் கூட மொட்டையாக இருந்தால் கூட மறுபடியும் தலைச்சுன்னு சொல்லி அந்த பட்டைகளை கூட அந்த புழுக்கள் என்ன செய்ய ஆரம்பித்தது? தின்னு பிடிச்சி.
உள்ளே இருக்கிற தண்டுகளை புழுக்கள் தின்னது. ஆகவே மொத்தத்தில் மறுபடியும் மகசூல் கிடைக்கக்கூடாதபடிக்கு, விளைச்சல் வராதபடிக்கு மொட்டை ஆக்கினான். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த வருஷம் விளையலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ 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 ஒன்றும் விளைச்சல் இல்லையேன்னு புலம்ப ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த தீர்க்கதரிசி யோவேல் போய் சொல்லுகிறா, உங்களுக்கு பசிக்குதுல, வலிக்குதுல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒழுங்காக அனுபவித்துன்னுட்டு ஒழுங்காக ஆண்டவரை கும்பிடாமல் நீங்கள் இப்படி ஒழுங்காக வீட்டிலே போய் இருந்தியல்ல, சர்ச்சுக்கு வராமல், உங்களை சொல்லலை, அந்த யோவேலை விசர்ஜனை. நல்ல ஆசீர்வாதம் வரும்போது தின்னுக்கிட்டு ஊருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சர்ச்சுக்கு வராமல், ஜோம் பண்ணாமல், தோத்திரம் சொல்லாமல், நன்றி சொல்லாமல் இருந்தியல்ல, இருக்குது உங்களுக்கு வெட்டுக்கிளி. உங்களுக்கு இல்லை, யோவேலு. அங்கே அவங்க சொல்ற வெட்டுக்கிளி பச்சைக்கிளியை விட்டு உங்களை பெண்டை கலட்டுறேன்னு சொல்லி கழட்டி விட்டார். ஒன்றுமில்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் ஜனத்தை கூட்டுங்க. 2:15-16 2:16 சொல்கிறாரு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, செஞ்ச தப்பு, விக்கிரகத்தை போனது தப்பு என்று பாவத்தை என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கள், உபவாச நாளை நியமிங்கள். 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாரு, எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை. இந்த எக்காலத்தில் நிறைய வகை இருக்குது. பிதாவை கூப்பிட்ற எக்காலம், குமாரனை கூப்பிட்ற எக்காலம், பரிசுத்தாவியை கூப்பிட்றவங்க, வருகைக்கு உள்ள எக்காலம், ஜனத்தை கூட்டுறதுக்குரிய எக்காலம். எக்கால சவுண்ட்லேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு எக்காலத்தை பற்றி பேசுவோம். ஆமேன். என்ன வக்காலத்து வாங்குறீங்களா? எக்காலத்தை ஊதுனாத்தான் வக்காலத்து. அப்போது எக்காலம் என்பது வெறும் பேப்பான்ற சவுண்ட் அல்ல, அதுக்குள்ளே ஒவ்வொரு சவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது அர்த்தம். இந்த சவுண்டுனா ஐயோ கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இந்த சவுண்ட் அண்ணா எல்லாம் ரெடியாக இருக்க சொல்கிறாங்கன்னு. இன்னொரு சவுண்டுனா ஆபத்துன்னு அர்த்தம். அந்த சவுண்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது, எக்காலத்திலே டிஃப்ரெண்ட் இருக்குது. வருகைக்கு ஒரு எக்காலம், தூதன் வரும்போது என்ன ஊதுவான், எக்காலம் ஊதுவான். ஸோ ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம். நீங்கள் இப்போ எக்காலம் ஊதுவது ஜனங்களை கூட்டுவதற்காக. சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், சபையை கூட்டுங்கள், ஜனங்களை ஜெபிக்க வச்சு பரிசுத்தப்படுத்துங்கள். அடுத்த வசனத்து சபையை என்ன செய்யுங்கள், பரிசுத்தப்படுத்தி பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் இழந்த விளைவுகளை எல்லாம் திரும்ப தருவா. வாட் எவர் யூ லூஸ் இட், காட் வில் ரிட்டர்ன் டு யூ. திரும்ப தருவா. இழந்ததை லூஸ் பண்ணின, விட்டு விட்டதை கர்த்தர் திரும்ப தருவா. என் தேவன் திரும்ப தருகிற தேவன். அல்லது ஜெபித்து உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்களுக்கு இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, என்னென்ன கொடுத்தாருன்னு போன வாரத்தில் கொஞ்சம் சொன்னேன். ஆமேன். இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருவார், இழந்த ஜீவனை திரும்ப தருவார், இழந்த அழைப்பை திரும்ப தருவார்னு சொன்னேன் இல்லையா? இழந்த கிருபைகளை திரும்ப தருவார்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம், இன்றைக்கி இழந்த சிலவற்றை இழந்த சம்பாத்தியத்தை திரும்ப தருவார். அதுக்கு எக்ஸாம்பிள் யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமனாராகிய லாபான் வீட்டுக்கு போயிருந்தான். அங்கே போய் அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தான். அவன் சொன்னார், என்னுடைய ஆடுகளை மேய்த்தால் உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பேன். அதனாலே 7 வருடங்கள் மனைவிக்காக தன்னுடைய மாமா மகளுக்காக 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சாலும் சம்பளத்தை கொடுக்கல, சம்பளத்தை மாற்றி ஏமாற்றி பிடுங்கினார். அதுக்கு பிறகு 2வது 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். முதல்ல ராகேலுக்குன்னு சொல்லி லேயால கட்டி வச்சு, அதுக்கு பிறகு ராகேலுக்காக 14 வருஷம் என்ன செஞ்சார், ஆடு மேய்ச்சார். வேதம் சொல்லுகிறது அதுக்கு பிறகு 6 வருஷம் ஆடு மேய்ச்சார். 20 வருஷம் மொத்தத்தில் ஆடு மேய்ச்சார். நீங்கள் வாசிங்கள், ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் வந்து ஆடு மேய்ச்ச பிறகு நீ சம்பாதிச்சது மிகவும் பெருகிற்று. இனி என் குடும்பத்துக்கு ஆடு மேய்க்கணும். என் குடும்பத்துக்கு நானே உழைச்சி உங்களுக்கு போட்டுட்டு சும்மா இருக்கு போகவா? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல புருஷன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்?
சொல்லுங்க. நல்ல புருஷன்னா, மீசை உள்ள புருஷன்னா, புருஷன்னா யாராக இருக்கணும் சொல்லுங்க. யாக்கோபு சொல்கிறா பாரு, என் குடும்பத்துக்காக நான் சம்பாத்தியம் பண்ணுவது, குடும்பத்துக்கு சம்பாதிக்க போடாதவங்க எதுக்கு புருஷன்னு பேர் வச்சுக்கிறணும்? நல்ல ஆம்பளைன்னா குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் சம்பாதிக்கணும். 31 அவர் சொல்கிறாரு. 31 அடுத்த அதிகாரத்தில், உங்கள் தகப்பனும் வஞ்சித்து 10 முறை என் சம்பளத்தை மாற்றி ஏமாற்றி என்னை நஷ்டப்படுத்தினான். இப்படி நஷ்டத்தின் மேலே நஷ்டம் யாக்கோபுக்கு. எத்தனை வருஷம்? 20 வருஷமாக சம்பாதிச்ச சம்பளத்தை பூரா பிடுங்கிட்டான். நஷ்டம், இழப்பு. எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினார்? 10 முறை சம்பளத்தை. 2 வருஷத்துக்கு ஒருக்கா சம்பளத்தை மாற்றி ஆக மொத்தம் ஒரு 10 பைசா கையில் கிடைக்கிறது. இன்றைக்கும் பிரைவேட்டு கம்பெனிகளில் நிறைய கம்பெனிகள் இப்படித்தான் ஏமாற்றி பிஎஃப் அது இதுன்னு பிடிச்சி கையில் சம்பளத்தை கழுத்தில் பிஎஃப்பும் கொடுக்குறது, கழுதியும் கொடுக்கறது. இந்த ஏழை மக்களை புழிஞ்சு எடுக்கிறாங்க. அவர்களை சரியான சம்பளம் கொடுப்பதில்லை, அவருடைய உழைப்புக்கேற்ற சம்பளத்தை கொடுப்பதில்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் மனிதர்கள் உங்கள் சம்பாத்தியத்தை பிடுங்குவார்கள். மாமனாரே மருமகனை இந்த பாடுபடுத்தினா மற்ற விட்டு வைப்பானா? இப்படி அவர்கள் எல்லாம் பண்ணினார்கள். இதற்குனால என்ன ஆனார்? யாக்கோபு ஒரு முடிவுக்கு வந்தார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. ஆண்டவர் அவனை குறித்து கரிசனை உள்ளவராயிருந்தார். ஆண்டவர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டார். அப்பொழுது யாக்கோபு மாமனாரோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன போட்டார்? 32 30-32, நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடு. அப்படிப்பட்டவைகளெல்லாம் இனிமேல் எனக்கு சம்பளம். எப்படி பேசுகிறாரு? ஆடு மேய்க்கணும்னா, மாமா உங்கள் ஆடுகளை நான் மேய்க்கிறேன். புள்ளி உள்ள ஆடாக இருக்கணும், வரி உள்ள ஆடாக இருக்கணும். 3வது கருப்பு நிற ஆடு. இஸ்ரேல் நாட்டில் இப்படி ஆடே கிடையாது. எல்லாமே பிளைனாக தான் இருக்கும். இப்படி கோடு புள்ளிலாம் இருக்காது, பிளைனாக தான் இருக்கும் ஆடுகள் பூரா. அதுலேயும் கருப்பு ஆடுகளை பார்க்க முடியாது. பழுப்பு நிற, ஆஷ் கலர், இப்படிப்பட்ட கலரில் தான் ஆடுகள் இருக்கும். செம்மறி அந்த ப்ரௌன் கலர், ஆஷ் கலரில் இப்படிப்பட்ட ஆடுகள் தான் இருக்குமே ஒழிய, பழுப்பு நிறத்தில் இருக்குமே ஒழிய கருப்பு கலரில் அங்கே ஆடுகளை பார்க்கவே முடியாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, மாமா கருப்பு ஆடு, புள்ளி உள்ள ஆடு, கோடு போட்ட ஆடு, இதெல்லாம் இனிமேல் எனக்கு சம்பளம். சம்மதமாக உங்களுக்கு? அப்படின்னா உங்கள் ஆடுகளை மேய்க்கிறேன், இல்லைன்னா என்னை விடுங்க, நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பாட்ட. இல்லை நீ போயிட்டு அந்த ஆடுகளை கவனிக்க ஆள் இல்லை. சரி, இதுவே ஏன்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஆடு ஒன்று இன்னைக்கு குட்டி போட போகிறது நம்மகிட்ட இல்லை, இன்னைக்கு குட்டி போட போகிறது இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இப்படி பேசி முடிச்சுட்டு வந்தார் கர்த்தர். இவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. என்ன தரிசனம் கொடுத்தாரு? நீ உன்னுடைய ஆடுகள் எல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது, 38 தண்ணி குடிக்க வரும்போது, அந்த கால்வாய்கள் எல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது என்ன 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 மரம், என்ன 37 புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், இந்த கொப்புகளை எல்லாம் வெட்டி எடையே வெளில வரும்படி அந்த தோலை பூரா என்ன செஞ்சிரு? உரிச்சு அதை பூரா பண்ணி, ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதை போடு. அதுகள் பொழியும் போதுன்னா இணையும் போது, ஆணாடு பெண்ணாடு இணையும் போது இந்த தண்ணியை பார்த்துட்டு, இந்த கொப்புகளை பார்த்துட்டு அவர் இணையும் போது அதே போல் குட்டி பிறக்கும். நீ சொன்னது போல கோடு குட்டிகளாக பிறக்கும், புள்ளி உள்ள குட்டிகளாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இவர் ஆண்டவர் தான் இந்த சொப்பனத்தை கொடுக்குறாரு. அதே போல் செய்ய சொல்கிறாரு. அதே போல் இந்த யாக்கோபு செஞ்சுறாரு. போடுற குட்டி பூரா எப்படி இருக்குது? கருப்பு ஆடு, புள்ளி உள்ள ஆடு, கோடு போட்ட ஆடுகளாக பிறக்குது. இதுகளை பார்த்த உடனே யாக்கோவுக்கு ஜீரணிக்கவே முடியலை. லாபானால் ஜீரணிக்கவே முடியலை. மூஞ்சியே மாறி போச்சு. 31 அதிகாரத்தில் பாருங்கள். அவன் வந்து சொல்லுகிறான்,
32ஆம் வசனத்தில் லாபானின் முகத்திலே யாக்கோபு பார்த்தபோது நேற்றைக்கு முந்தின நாள் இருந்தது போல் இராமல் எப்படி இருக்குது? ஏன்னா எல்லா ஆடுகளுமே இப்படி இருக்குது. 1000 ஆடுனா 2 ஆடு தான், 2-3 ஆடு தான் எப்படி இருக்குது? பிளைனாக இருக்குது. மீதி எல்லாம் கோடு போட்டதாக இருக்குது, இல்லைன்னா புள்ளி உள்ளதாக இருக்குது, இல்லைன்னா கருப்பாடாக இருக்குது. இப்படி கர்த்தர் அப்படியே மாற்றிட்டார். எப்படா இப்படி மாறுச்சு? அங்கே தான் இருக்குது. யாக்கோபு இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அதை எப்படி சொல்கிறார் தெரியுமா? 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் என்ன பாருங்கள், புள்ளியுள்ளவைகள் உனக்கு சம்பளமாக இருக்கும் என்று சொன்னபோது உங்கள் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான். புள்ளி உள்ள ஆடு, கோடு ஓட்ட ஆடு, கருப்பு ஆடுகளுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. தேவன் இவ்விதமாய் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு சம்பளமாக மாற்றிட்டாரு. உங்கள் அப்பா என்னை அன்னைக்கு 20 வருஷமாக ஏமாத்தினாரு. இப்போ கர்த்தரே உங்கள் அப்பனை ஏமாற்றி அந்த புள்ளி உள்ள ஆடாக மாற்றி எனக்கு தந்துட்டாரு. என் தேவன் இழந்ததை தருவார். எந்த அதிகாரி உங்களை ஏமாற்றினார்கள், எந்த முதலாளி உங்களை ஏமாற்றினார்கள், உங்கள் சம்பளத்தை ஏமாற்றினார்கள், உங்கள் உழைப்பை உறிஞ்சினார்கள், உங்கள் உழைப்பை பிடுங்கி கொண்டார்களோ, கர்த்தர் எடுத்து கொடுக்கிற காலம் இந்த மாதம். ஆமென். அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் எடுத்து, வாசிங்க 9ஆம் வசனத்தை 30. தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். எடுத்து தந்தார், மாற்றி தந்தார்னு சொல்லலை. எப்படி சொல்றாரு? அப்படி என்றால் நம்முடைய தேவன் நாம் இழந்ததை எடுத்து தருவார். எடுத்து தருவார். உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் படிக்காதவங்க, பேக்ரவுண்ட் இல்லை, அப்பாவிகள் என்று உங்களை ஏமாற்றலாம். ஏமாற்றட்டும். என் தேவன் நீதி உள்ள தேவன். நீங்கள் இழந்த உழைப்புகளை எல்லாம், உங்கள் சம்பாத்தியங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து தருவார். எடுத்து தருவார். இந்த நாள் நீங்கள் உழைப்பை, நீங்கள் சம்பாதிச்சதையெல்லாம் ஏமாற்றி பிடுங்கிட்டாங்களா, கர்த்தர் தருவார். எனக்கு தெரியும் ஒரு பிரதர் தன்னுடைய அக்கா தங்கச்சிக்காக கல்யாணமே பண்ணிக்கிறாம, தன் சகோதரிகளுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் கட்டி கொடுக்கணும், அதுக்கு பிறகு தான் கட்டிக்கிறோன்னு தன்னை வருத்தி தன்னுடைய உழைப்பு சம்பாத்தியங்களை எல்லாம் குடும்பத்துக்காக கொடுத்தார். இப்போ எல்லோரும் தம்பி தங்கச்சி எல்லாம் வசதி ஆகிட்டு. இவர் லேட் மேரேஜா, ஓட்ட உடசல் தானே கிடைக்கும். அதுக்கு லேட் மேரேஜ்னாலே ஓட்ட உடசல், அதுக்கு ரிப்பேர் ஆனது தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால தான் கல்யாணம் ஆகாமல் கிடக்கும். அதனால் இந்த ஓட்ட உடசல். இவருக்கு உழைக்கவும் முடியலை, சம்பாத்தியம் அதுவும் ஒய்ஃபும் சரியில்லை, வசதி இல்லை. ஆக மொத்தம் இப்போ தம்பி தங்கச்சிகள் யாராவது நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளை தூக்கி விடுவாங்களா? அவங்களுக்காகத்தான் நம்ம உழைச்சோம் சம்பாதிச்சோன்னு கொஞ்சம் கூட நியாயமில்லாமல் நடந்துக்கிறாங்க. இப்போ அவர் நினச்சி வேதனைப்படுறார். நான் உழைச்சனே, நான் அன்னைக்கே ஒதுக்கி என் சம்பாத்தியத்தை ஒதுக்கி நான் செட்டிலாக இருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேனே. நம்ம தம்பி தங்கச்சிக்காக நம்ம உழைச்சி போட்டோம், இன்றைக்கி ஒரு கழுதையில் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேன். உழைச்சி நொந்து போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ தான் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யாக்கோபனுடையதான உழைப்பை கர்த்தர் கனப்படுத்தி அவனை திரும்ப ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்குள்ளதை எடுத்து தருவார். ஆமேன், ஆமேன். எடுத்து தருவார், எடுத்து தருவார். கொஞ்ச நாள் போனது. இவர் வாட்டில் குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கார். தம்பி நல்ல வசதி ஆகிட்டார். காரில் போன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அப்படி மனைவி பிள்ளைகளோடு இறந்து போனார் குடும்பத்தோடு. இப்போ அந்த சொத்து யாருக்கு வருது? இவருக்கு வருது. அந்த சொத்துக்கள் முழுவதும் இவருக்கு வருது. ஏன் இதை சொல்லணும்? அப்படி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை இல்லவே. நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிப்பார்,
நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார். நமக்குரியதை கர்த்தர் எடுத்து தருவார். ஆமென். இதுதான் யாக்கோபு வாழ்க்கையிலே நடந்த ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள், உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க மூஞ்சியே மாறுது. 2ஆம் வசனம் சொல்லுது, லாபானுடைய முகத்தை நேற்றைக்கு முந்தின நாள் இருந்த முகம் போலே இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்ததை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய முகம் மாறும். முகம் மாறுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த உடனே காயினுடைய முகம் சொல்லுங்க வேறுபட்டது, மூஞ்சி மாறும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் முகம் மாறுது? உள்ளுக்குள்ள என்ன கிடக்கு? பொறாமை. உள்ளுக்குள்ள பொறாமை. நீங்க நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு தாங்க முடியாது. பொறாமை. என் கர்த்தர் அதற்காக விட்டு விடுகிறவர் அல்ல. எல்லா வன்கண்களையும் எல்லா பொறாமறைகளையும் கர்த்தர் தடுத்து உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். நீங்கள் இழந்ததை மீட்டு கொடுப்பார். இந்த யாக்கோபு இழந்த சொத்துக்களை, உழைப்பை கர்த்தர் மீட்டுக்கிறார். அவர் சொல்கிறாரு 31ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை பாருங்கள். மச்சினமார் கேட்குறாங்க, உங்கள் அப்பா இருக்காரு, நான் 20 வருஷம் ஆடு மேய்க்கும்போது மிருகம் வந்து பீருண்டதை உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கல கரடியோ சிங்கமோ புலியோ நரியோ ஓனாயோ வந்து அந்த ஆடை கடிச்சு தின்னுட்டு போகும்ல, அந்த நஷ்டத்தை இவர் சம்பளத்திலேருந்து கொடுத்துருக்காரு. தாவீது மாதிரி இவர் சம்பளத்தில், இவர் ஆடுகள் இவருக்கு சம்பளமாக ஒதுக்கினோம்ல, அந்த ஆடு அதிலிருந்து ஒரு ஆடை கொடுப்பாராம். அது மட்டுமா? பகலிலே களவு போனதையும் இரவுலே களவு போனதையும் உங்கள் அப்பா என் கையிலிருந்து வாங்கினார். அப்படின்னா என் சம்பளத்திலேருந்து எடுத்தார். இன்றைக்கும் செய்கிறாங்களா? உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்களே மில்லு வேலை பார்த்து கொஞ்சம் இருக்குது, ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு கண்ணால் தான் கம்பெனிக்கு நஷ்டம், இந்த பொருள் நஷ்டம், அதனால் உன் சம்பளத்தை பிடிச்சி முடிச்சு. இப்படித்தான் கொடுமை பண்ணினார்கள். யாரை? யாக்கோபு. வேற யாரும் செஞ்சுட்டா கூட பரவாயில்லைங்க, பொண்ணை கொடுத்துட்டு இந்த பாடுபடுத்துவானா? நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். போயா உன் மகளை நீனே வச்சுக்கணும். பொண்ணை கொடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு தானே பெருந்தன்மை இல்லாமல் இப்படி ஒரு மாமனார், கொடுமக்கார லாபான். அவர் சொல்கிறாரு, பகலிலே போன திருடுக்கு இலவுலே போன திருடு போனதெல்லாம் என் கையிலேருந்து உங்கள் அப்பா வாங்கினார். எப்படியெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கார் பாருங்கள். யார்? சம்பளத்தை வேற மாற்றி இப்போ இது வேற. அவர் சொல்கிறார் 40ஆம் வசனம், பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச என் சொத்துக்கள் இது. இப்படி சம்பாதிக்கணும். சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி நொட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்த? யார்கிட்ட? ஒரு பயத்தங்கூலை கொடுத்து, ஒரு நேரம் கூலை கொடுத்துட்டு எழுதி வாங்கினியே. சம்பாத்தியம்னா என்னன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் போட்டு எடுத்தார். மாமன்கிட்ட போய் நல்ல பாடம் படிக்க வச்சார். ஏசாவை ஏமாற்றி ஒரு நேரம் சாப்பாட்டை கொடுத்து அப்படியே சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி வாங்கிட்டு இப்போ சொல்கிறாரு, பகலில் வெயிலிலும் இரவிலே குளிரிலும் நாங்கள் விடந்து பட்ட பாடுகள், கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தை உங்கள் அப்பே என்னை ஏமாற்றி பிடிங்கிட்ட. நீ ஏமாத்தினா இல்லைடா, கூட பிறந்த அண்ணனை ஏமாத்தினிய உன்னை விடுவாரா? இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதை நாளைக்கு அறுப்போம். இன்னைக்கு உங்களை ஏமாத்தினால் என்னை இன்னொருத்தர் ஏமாற்றுவார். நாம் யாரையும் ஏமாற்றவே கூடாது. உண்மையாய் நம்முடைய உழைப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, இப்படி நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். இந்த 20 வருஷ காலமாய் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும். எத்தனை முறை? 20 வருஷம் ஆடு மேய்ச்சேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தீர்? மாற்றினீர். இப்படி இழந்தேன்.
ஆனால் கர்த்தரோ என்னை ஆசீர்வதித்து ஒரு தரிசனம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்யி, புள்ளி உள்ள ஆடாக பிறக்கணும், கோடு ஓட்ட ஆடாக கூட்டி போடணும்னா நீ என்ன செய், இப்படி செய் இப்படி செய்யு கர்த்தர் ஐடியா கொடுத்து கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற காலம் வந்துட்டது. இந்த மாதமே உங்களுக்கு ஒரு புள்ளி கோடு ஓட்ட ஒரு காலம், உங்களை உயர்த்துகிற காலம், இழந்ததை திரும்ப கொடுக்கிற காலம் கர்த்தர் செய்கிறார். இன்றைய நாள் இரட்சணிய நாள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே ஏமாந்த யாக்கோபை திரும்ப ஆசீர்வதிக்க. ரெண்டாவது, இழந்த பொருட்களை சொத்துக்களை திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தை பார்க்க. இது ஒரு மனுஷன் தானே, ஒரு கூட்டம், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஏமாந்தாங்க. எங்கே தெரியுமா? எகிப்து தேசத்தில். சொல்லுங்கள், எகிப்து தேசத்தில். வாசியுங்கள் ஆதியாகம புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபுக்கு 11 பிள்ளைகள். யோசேப்பு மட்டும் எகிப்தில் போய் அங்கே பார்வோன் என்ற அரசனுக்கு அடுத்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். நாடு முழுவதையும் ஆட்சி செய்கிற பொறுப்பு யோசேப்புக்கு இருக்குது. இப்போது அங்கே நல்லா விளைஞ்சிருக்குது, இங்கே கானான் தேசத்தில் பஞ்சமாக இருக்கிறது. இப்போ யாக்கோபு தன்னுடையதான சொல்லுங்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே போகிறார். 47ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றோடு கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். அங்கே போய் நிற்கிறார்கள். இப்போ பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது பார்வோன் சொல்லுகிறான் 5ஆம் வசனத்தில் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் என்ன செய்ய, குடியிருக்க செய். இப்போ நல்ல தேசம் எது என்றால் கோசேன் நாடு. என்ன நாடு? கோசேன் பகுதி. அந்த எகிப்து தேசத்திலேயே கோசேன் பகுதியில் போய் குடியிருக்க பண்ணுகிறார். மேலே படித்தா தெரியும், கோசேன் பகுதி. அந்த கோசேன் பகுதியில் போய் இந்த யாக்கோபு அவருடைய பிள்ளைகளோடு கூட அங்கே போய் குடியேறுகிறார்கள். நல்ல தேசமாக, நல்ல பகுதி, தண்ணீர் விளைச்சல் உள்ள பகுதி, நல்ல பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற பகுதி, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஏற்ற பகுதி. ஆகவே அவர்கள் நல்ல சீக்கிரத்தில் சம்பாதிச்சார்கள். நல்ல ஆடு மாடுகள் பழுகியது, ஜனங்களும் பழுகி பெருகினார்கள். பெரிய ஆசீர்வாதத்தோடு பழுகி பெருகி நிற்கிறார்கள். எங்கே? எகிப்தில். யார்? யாக்கோபுடைய சந்ததி. 4 தலைமுறை ஆகுது. 3வது தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறை வருது. வாசிங்க யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில். யாக்கோபினுடைய கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர் போனார்கள். போய் அங்கே பழுகி பெருகி எடுத்து 4 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 4வது தலைமுறை வரும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் பழுகி பெருகி இருக்கிறார்கள். தேசம் நிறைஞ்சிருக்கு, சொத்து பெருகி போச்சு. இப்பொழுது யோசேப்பை 8வது வசனத்தில் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா வந்து பதவிக்கு வர்றார். யோசேப்புனா யாருன்னே தெரியாத அளவுக்கு. யோசேப்பு தான் இந்த தேசத்தையே என்ன செய்த இவ்வளோ வளமான தேசமாக மாற்றுறதுக்கு பிரயாசப்பட்டேன். இப்போ யோசேப்பே தெரியாது. இப்போ நமக்கே பாருங்களேன், எங்கள் அப்பா தெரியும், எங்கள் அப்பாவுடைய அப்பா தெரியும். இது 2 தலைமுறை. எங்கள் அப்பா ஒரு தலைமுறை, எங்கள் அப்பாவுடைய அப்பா 2வது தலைமுறை. 3வது தலைமுறையே எனக்கு தெரியும். என்ன இல்லை, அவங்க அப்பா எனக்கு தெரியுமா? தாத்தாவுடைய அப்பா எனக்கு தெரியாது. எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், ஒரு அளவும் தெரியாது. அவங்க அப்பா தெரியுமா? அதனால யோசேப்பே யாருன்னு தெரியாத ஒரு ராஜா வந்து பிறந்திருக்கான். அவன் வந்த உடனே தேசத்தை பார்க்குறான். நம்ம எகிப்தியர்களை விட இந்த இஸ்ரவேலர்கள் இப்படி பழகி இவ்வளோ வசதியாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான், பெரிய பெரிய சொத்துக்காரனாக இருக்கான், பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கான். ஐயோ, ஒரு சண்டை சச்சரவு உள்நாட்டு கலவரம் வந்தால் நம்மளை பூரா அடித்து எடுத்துட்டு நாட்டை அவன் கைப்பற்றிடுவானே, இப்படி விடக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலர்களை ஒடுக்க தீர்மானித்தான். ஒடுக்குவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பூரா புட்டிங்கிறான். இப்பொழுது 400 வருஷ சம்பாத்தியமும் யார்கிட்ட போயிடுச்சு? எகிப்தியர்களுக்கு போயிடுச்சு, பார்வோன் ஆட்கள்கிட்ட. இப்படி கொள்ளையடித்து கொண்டார்கள். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இப்படி கொள்ளையடித்து கொண்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கூலி வேலை செஞ்சாதான் சாப்பாடு.
அவர்களை கூலி வேலைக்கு அனுப்பினான். வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்திலே 11வது வசனத்திலே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு எல்லாம் சுமக்க அனுப்பினான். செங்கல் அறுக்க அனுப்பினான், பட்டணம் கட்டுறதுக்கு செங்கல் அறுக்க, கல்லுகளை உடைக்கிற வேலைக்கு அனுப்பினான், வயல் வேலைக்கு அனுப்பினான். இப்படி அவர்கள் அன்னைக்கு கூலி வேலை செஞ்சாதான் என்னது சாப்பாடு. 12வது வசனம் சொல்லு, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. இப்போ முதல்ல இழந்த சொத்துக்கள் தான் போச்சுன்னா ஒரு வேலை செஞ்சு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தில் இல்லை 5வது வசனத்தில் இல்லை, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. 35வது வசனத்தை பாருங்க. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். அவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசத்தில் கொண்டு போய் குடியிருக்க பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை விடுவிக்கிறதுக்காக மோசே ஆரோன் என்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தார். மோசே ஆரோனும் போய் பார்வோனிடத்தில் பெர்மிஷன் கேட்டபோது அவர்கள் கொடுக்கவில்லை. 10 விதமான அற்புதங்களை நடப்பித்தார்கள். 10 விதமான வாதைகள் என்கிற அற்புதங்கள் நடந்தது. அப்பொழுதும் அவன் அனுப்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே அவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினான். அந்த பார்வோனோடு யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை விடுவிக்க வைத்தார். அதில் கடைசி யுத்தம் தான் சங்கார தூதன். என்ன தூதன்? சங்கார தூதன் என்கிற தூதனை அனுப்பி எகிப்தில் இருக்கிற அரசன் வீட்டிலிருந்து சாதாரண குடிமகன் வீடு வரைக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கொல்லப்பட்டது. மனிதர்கள் மட்டுமல்ல, மிருக ஜீவன்களும் அந்த தலையீற்றுக்கள் எல்லாம் கொல்லப்பட்டது. இப்படியாய் அங்கே வேதம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, நடு ராத்திரிலே சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்குகளில் இருக்கிற சிறைப்பட்டவருடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்திலே தேசத்திலே இருந்த முதல் பேரான அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் தேவன் அழித்தார், கொன்று போட்டார். சாவு இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. 30ஆம் வசனத்தில் சாவு இல்லாத வீடுகளே இல்லை. இப்படி எல்லார் வீட்டிலும் சாவை உண்டாக்கினார். இப்போ போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறாரு, போய் உங்கள் எகிப்தியர் யாரெல்லாம் உங்கள் சொத்துக்களை பிடுங்கினானோ அவன்கிட்ட போங்க. எப்படி சொல்கிறாரு? அவங்ககிட்ட போய் 35ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் போய் எவன் உன் சொத்துக்களை பூரா பிடுங்கிட்டு போனானோ, உன் 400 வருஷ சொத்தை பிடுங்கினானோ அவன்கிட்ட பூரா போய் உன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் உன் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். சிலர் கொடுத்தார்கள், சிலர் கொடுக்கலை. சிலர் கொடுத்துட்டாங்க, ஆமாப்பா உன் பொருள் தான் நீனே வச்சுக்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. சிலர் என்ன செய்யலை? கொடுக்கலைன்னா என்ன செய்யன்னு கேட்டார். அப்போ என்ன சொன்னார்? கொள்ளையடிச்சிருன்ட்டார். அடுத்த வசனத்தில் சிலர் கேட்டதை கொடுத்துட்டாங்க. கொடுக்காதவர்களுடைய வீடுகளிலே புகுந்து என்ன செய்தார்கள்? கொள்ளையடிச்சிட்டு வா, உன் பொருள் தான் அங்கே இருக்குது, இது திருடு கிடையாது. அப்படி என்றால் நீ இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இவர்கள் சம்பாத்தியத்தை ஒரு நாள் இவர்கள் எளியவர்கள் என்று சொல்லி, அந்நியர்கள் என்று சொல்லி இவர்களை கொள்ளையடித்து பிடுங்கி கொண்டார்கள். என் கர்த்தர் திரும்ப கொடுக்க வச்சார். ஆமென். ஒரு தேசத்திலேயே முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதை மீட்டு கொடுத்தார்.
முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுக்க வச்சார். உங்களுக்குள்ளதை கொடுக்க வைக்காமல் இருப்பாரா? அண்ணன் தம்பி சொத்தை ஏமாற்றிருப்பான், உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை ஏமாற்றிருப்பாங்க, பங்காளிகள் ஏமாற்றிருப்பாங்க, அல்லது எந்த ரூபத்தில் உங்களை ஏமாற்றி பிடுங்கினாலும் என் கர்த்தர் திரும்ப மீட்டு கொடுக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் திரும்ப கிடைத்த போது அவர்கள் எந்த இடத்துல ஐயா சாமின்னு கூலி வேலை செஞ்சு குனிஞ்சு கிடந்தாங்களோ அதே இடத்துல நிமிர்ந்து இப்போ புறப்படுறாங்க. நிமிர்ந்து புறப்படுகிறார்கள். எந்த இடத்துல குனிஞ்சு நின்னாங்களோ அதே இடத்துல நிமிர்ந்து தைரியமாக புறப்படுறாங்க. ஏன்னா எல்லார் வீட்டில் என்ன உண்டாயிருச்சு? சாவு. எல்லார் வீட்லையும் இவங்க எல்லாம் நிமிர்ந்து நடக்கிறார். லேவியராகமம் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்தியர்களுக்கு இனி அடிமைகளாயிராதபடிக்கு, இனி எகிப்தியர்களுக்கு கூலி வேலை செய்யாதபடி, எகிப்தியர்களுக்கு நீங்கள் செங்கல் சுமக்கிற வேலையை செய்யாதபடிக்கு நான் அவர்களுடையதான நுகத்தடியை முறித்து, உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்து, அதே தெருவில் எந்த இடத்துல உனக்கு சொத்து இல்லை பங்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அதே பங்கையும் சொத்தையும் மீட்டு கொடுத்து, அதே தெருவில் அதே சொந்த பந்தத்துக்கு மத்தியில் சொல்லுங்க, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்ததை திரும்ப கொடுத்து மீட்டு நடக்க வைக்கிற தேவன். தானியேலுடைய பதவியை ஜெபம் பண்ணான்றக்காக பிடுங்கிட்டு, பதவியும் பிடுங்கணும் இல்லாமல் அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்க கபியில் போட்டாங்க. கர்த்தர் அதே இடத்துல பதவியில் உட்கார வச்சு தானியேலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் இழந்த வேலையை திரும்ப தருவார். இழந்த சொத்துக்களை மட்டுமல்ல, இழந்ததை திரும்ப தந்து அதே இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. யோபு தன்னுடைய சொத்துக்களை இழந்தார். எல்லாவற்றையும் இழந்து சொந்த பந்தத்துக்கு இனத்தாருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு அப்படியே குப்பையில் உட்காந்து சிரட்டை எடுத்து, தேங்காய் சிரட்டை எடுத்து கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே யோபை 3 மாதத்தில், யோபுக்கு வந்து சோதனை ரொம்ப நாள் கிடையாது. எத்தனை நாள்? 90 days தான். 3 மாதத்தில் இழந்த சொத்துக்களை எல்லாம் 2 மடங்கா திருப்பி தந்து அதே இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் உங்களுக்கு எனக்கு செய்ய அவரால் முடியும். முடியுமா முடியாதா? விசுவாசிக்கிறவனுக்கு எதை இழந்தீங்களோ? அரசாங்கத்தினாலே வேலை இழந்திருக்கலாம், சில அதிகாரிகளினாலே உங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை பணத்தை கிடைக்காம ஆக்கியிருக்கலாம், உங்களுக்கு மெமோ கொடுத்து இது கொடுத்து அது கொடுத்து உங்கள் சம்பளம் கிடைக்காம ஆக்கியிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் நஷ்டப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தையே இழந்து நிற்கிறாங்க. முதல்ல அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை இழந்ததை திரும்ப மீட்டு கொடுத்தார். இப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம் கானான் தேசம். இந்த தேசத்தையே இழந்து இப்போ அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எகிப்திலேருந்து வந்துட்டாங்க. என்ன சொல்லி வந்தார்? நான் உங்கள் முற்பிதாக்களுக்கு, வாசிங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். காரணம், அது உங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசம், உங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசம். உன் சந்ததிக்கு இதை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசம். ஆபிரகாமின் சந்ததி அங்கே வாழ வேண்டிய தேசம். இப்பொழுது அவர்கள் எகிப்திலே அடிமையாய் கிடக்கிறார்கள். இந்த எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், மறுபடியும் 8ஆம் வசனத்தை பாருங்கள், எகிப்தியரின் கைக்கு
விடுதலையாக்கவும், அந்த தேசத்தை போய் ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கிற கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் எல்லாத்தையும் துரத்தி விட்டு அந்த தேசத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கவும், இழந்த தேசத்தை திரும்ப தருகிற தேவன். ஆமென். இது 1 வருஷமா 2 வருஷமா 430 வருஷம் ஆச்சு. தேசத்தை இழந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தில் எத்தனை வருஷம் போட்டிருக்கு பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்கள். 40, 41. எத்தனை வருஷம்? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த வருஷம் எத்தனை? அப்போ 430 வருஷம் ஆச்சு. எதை இழந்து சொல்லுங்க? இஸ்ரவேல் தேசத்தை இழந்து, கானான் தேசத்தை இழந்து, ஆபிரகாம் தேசத்தை இழந்து, ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசத்தை இழந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 430 வருஷம் கழிச்சே திரும்ப கொடுத்தாருன்னா நீங்கள் இழந்து எத்தனை நாள் ஆகுது? எத்தனை மாதம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை, உங்களுக்குரிய உரிமைகளை, உங்களுக்குரிய பங்குகளை திரும்ப மீட்டு கொடுக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த 430 வருஷத்துக்குள்ளே 7 ஜாதி உள்ள கிடக்கு. எத்தனை ஜாதி? கானானியர், ஏவியர், எபூசியர், பெர்சியர். பாருங்க, எல்லாம் போய் உட்காரணும். பெரிய பட்டணத்தை கட்டி 31 ராஜாக்கள். எத்தனை ராஜா இருக்காங்க? 31 ராஜாக்கள் பட்டணங்களை கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டில் வீடுகளை மாடி வீடாக கட்டிக்கிட்டாங்க. எவன்டா இனிமேல் வரப்போகிறான் இந்த இடத்துக்குன்னு? அரசாங்கமே புறம்போக்கு நிலத்தில் கட்டினா கூட வந்து இடிச்சிட்டு, அரசாங்க இடத்துல வீடை கட்டினா வந்து இடிச்சிட்டு போகிறான். விடுவாரா? இவங்க பெரிய பெரிய வீடுகளை கட்டிட்டு உட்காந்துட்டு இனிமேல் எவனும் வரப்போட்டான், இது நம்ம தேசம் தான் அப்படின்னு நினச்சி 430 வருஷம் ஆச்சுல வரமாட்டான்னு நினச்சிட்டாங்க. நல்ல பெரிய பெரிய திராட்சை தோட்டங்களை நட்டு நல்ல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தார், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். சொல்லுங்கள், நட்டாத திராட்சை தோட்டத்தில் பழத்தை சாப்பிடுவேன். நீ போன உடனே வீடு ரெடியாக இருக்கும், தோட்டம் இருக்கும், சாப்பிட்டுட்டு ஜாலியாக நீ படுத்து கட்டில் தூங்கலாம். நம்பி புறப்பட்டு வந்து பார்த்தா வாசல்கிட்ட நிற்க முடியாது. தேசத்தின் எல்லையிலே நிற்கிறாங்க. அந்த தேசத்துக்கு முன்னாடி பார்த்தா எரிகோ கோட்டை பயங்கரமாக நிற்குது. அங்கே இருக்கிற இவெல்லாம் வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, 13ஆம் அதிகாரத்தில் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எடுங்க பார்க்கலாம், 31ஆம் வசனத்தில் போய் பார்த்துட்டு, நல்ல தேசம், போன உடனே வீடு இருக்குது, போன உடனே தோட்டம் இருக்குது, போன உடனே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி வந்தால் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே போய் வேவு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, ஐயோ எப்படி இருக்குது ஊர்? நம்மளால் அந்த ஊரில் போய் குடியிருக்கவே முடியாது. காரணம், அவர்கள் எல்லோரும் நம்மை பார்க்கல எப்படி இருக்காங்க? பலவான்களாக இருக்கிறாங்க. இவங்க எப்படி வீடை விட்டுட்டு போவாங்க? இவங்க எப்படி தோட்டத்தை கொடுத்துட்டு போவாங்க? நம்மளை விட யாராக இருக்காங்க? பலவான்களாக இருக்கிறார்கள். 2 அடுத்த வசனத்தில் கடைசி வரியை பாருங்க. அதில் கண்ட ஜனங்கள் எல்லோரும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. 33ஆம் வசனம், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரர்களாகிய அவர்கள் ராட்சதர்களை கண்டோம். பெரிய பெரிய ராட்சதர்கள், ஒவ்வொருத்தரும் 10 அடி 15 அடி இருக்கான். நம்ம குட்டை கத்தரிக்காயா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவன் ராட்சதர்களா உயரமாக நிற்கிறான். நம்ம எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும்? அவர்கள் பார்வைக்கு நம்மெல்லாம் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். இப்படி சொன்ன உடனே இஸ்ரவேலர்கள் ஆமாம் இருதயமே கலங்கி, வயிறு கலங்கி, ஒரு சிலருக்கு வயிற்ற கலங்கி பக்கெட்டை தூக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கலங்கி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பி முழுவதும் அழுகிறார்கள். ஐயோ, அந்த எகிப்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, இந்த மோசையும் ஆரோன் பேச்சை கேட்டு வந்து இந்த எகிப்திலேயே செத்துருந்தா கூட நல்லா இருக்குமே, இந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் இருந்து அங்கேயாவது செத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்போ வந்து இவங்க கையில் சாகணுமா, இந்த ராட்சதர் கையில் ஒப்பாரி வைக்கிறேன். விடிய விடிய வசனத்தை பாருங்கள், முழுவதும் விடிய விடிய பொம்பளை பூரா ஒப்பாரி வைக்குது. அவங்க சொல்கிறாங்க, அவர் 2ஆம் வசனத்தை, எகிப்திலே செத்தோமானால் நல்லா இருக்கும். அடுத்து 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் செத்தோமானால்
நல்லா இருக்கும். இப்போ என்ன அவசரம், இங்கனே செத்துப்போ. நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். எங்கே அங்கே தான் சாகணும் என்ன இருக்குது, இங்கனைக்கில் இப்போ செத்துரு. என்ன கொழுப்பு இந்த ஜனங்களுக்கு, அழுகிறத பாருங்க. இந்த ஜனங்களுக்குள்ளே இன்னும் எகிப்தின் சிந்தனை அவர்களை விட்டு போகலை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் பட்ட பாடுகள் இன்னும் போகலை. நம்ம ஜனங்களுக்குள்ளே அதே புத்தி இருக்குது. ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கு, நான் இந்து சாமியை கும்பிட்டா கூட நல்லா இருந்திருப்பேன், நான் இந்துவாக இருந்தால் கூட நல்ல. பேய் உன்னை என்ன பாடுபடுத்தி துணியை புழிஞ்ச மாதிரி புழிஞ்சானே, உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தான், அவன்கிட்ட இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினாரு, இன்னும் மறுபடியும் அங்கே போகணும்னு நினைக்கிறிய? போ, நினைக்கலாமா? அதை இன்னும் விக்கிரகத்தை நினைக்கலாமா? இந்த பேய்கிட்ட போய் மறுபடியும் நீங்கள் ஒழுங்காக வாழ வச்சிருவான். அவன் என்ன பாடுபடுத்து, நோயும் பேயும் கொடுத்து உனக்கு என்ன பாடுபடுத்தி வச்சான். மறுபடியும் நீங்கள் அந்த இந்து சாமியை கும்பிட்டா கூட பரவாயில்லத. எகிப்தின் சிந்தையை விட்டாத்தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவங்க இப்படி தான், இதே புத்தி தான். யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. ஒரு கஷ்டம் வந்துருக்கும், தண்ணி இல்லைன்னொன்னே எகிப்திலலாம் நல்லா தண்ணி இருந்துச்சு, எகிப்தில் நல்லா இறைச்சி கிடைச்சது, எகிப்தில் 2 அடி கிடைச்சது, அதை மறந்துட்டியே. அவன் சாட்டையை வச்சு என்ன செஞ்சான்? ஆலோட்டிகளை வச்சு ஒடுக்குனானே, வாங்கின அடியை மறந்துட்டியே. சாத்தான் உன்னை என்ன பாடுபடுத்தி புரட்டி எடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னை கொன்று போட்டால் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அந்த அளவுக்கு கல்லு மனசுக்காரரா நம்ம தெய்வம். கைவிட்டுருவாரா? ஏன் நீங்கள் அவர்கிட்ட போய் முறுமுறுக்கிறீங்க? அவர்கிட்ட ஏன் நீங்கள் சலிப்பு இருக்கீங்க? பரவாயில்ல, இன்றைக்கி இல்லாட்டு என்றைக்கு என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை நல்லா வைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு அவர் மேலே எப்படி இருங்க? நம்பிக்கையாக இருங்க, உறுதியாயிருங்க. ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு. அதில் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல்னால் தூக்கி அடிக்குது. அந்த காய்ச்சல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாமே, மற்ற பிள்ளைகளை போல் வேலையும் செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இது பண்ணுது. அப்போது அந்த தாய் சொல்லுது, இம்புட்டு காய்ச்சலோடு என் பிள்ளை பாருங்கள் எப்படி சமாளிக்குது, காய்ச்சல் இல்லாத போல் என்ன செய்யுது, நடந்துக்குது பாரு. அப்போது அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளை மேலே என்ன வருது? பாசம் வருது. இதுபோல் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நீங்கள் அதை காட்டிக்கிறாம கர்த்தர்ட்ட மனமகிழ்ச்சியாக இருந்து பாருங்க, உங்கள் மேலே தனி பாசம் வரும் அவருக்கு. ஆமென். இப்பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்தரிக்க உள்ளே அனுப்புகிறார். யோசுவா தலைமையிலே படையை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, உள்ளே புகுந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 14 அதிகாரத்திலே, அங்கே யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே உள்ளே புகுந்து கர்த்தர் தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. சொல்கிறாங்க, கர்த்தர் எல்லாம் 100 அதாவது 31 ராஜாக்களை முறியடித்து தேசத்தை பிடிக்க வச்சார். எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் செய்யலை. இவங்க சுற்றி என்ன பண்ணிட்டு வந்தாங்க? தோத்திரம் தான் சொன்னாங்க. துதித்தார்கள், கோட்டை தானாக விழுகுது. அப்படின்னா யார் யுத்தம் பண்ணா? கர்த்தர் தான் இடிக்கிறாரு தூதனை விட்டு, பூமி அதிர்ச்சியை விட்டு கோட்டையை இடித்து விட்டு போய் பிடிச்சிக்கடான்றார். ஸோ பாதி யுத்தம் அவர் தான் பண்ணுறாரு. உங்களுக்காக இந்த நாளிலே நீங்கள் இழந்த தேசத்தையே திரும்ப மீட்டு கொடுத்த தேவன் அவர்களுக்கு உங்களுக்கு இழந்ததை மீட்டு கொடுக்க அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். பிடிச்சாங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் என்னென்னா, பிடித்த பிறகு பங்கிடுறாங்க. பங்கிடும்போது இந்த எப்ரோனை யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தேன். ஏன்னா எப்ரோன் தான் அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஹோம் டவுன். எப்ரோனுக்கு 3 பேர் உண்டு. எப்ரோன், கிரியாத் அர்பா, மம்ரே, சமபூமி, 3 பேர் உண்டு. எதுக்கு? எப்ரோனு. அங்கே தான் நம்ம மேடம் சாரால் மேடம் மரித்த இடம். ஆதியாகமம் 23 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யார் மரித்தது? சாரால் மரித்த இடம். அதுக்கு பிறகு 25 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம சார் மரித்தார். யார்? ஆபிரகாம். நம்ம தலைவர் யார்? ஆபிரகாம் மரித்தார். அவர் பெயர் சபாவில் மரித்தார். ஆனால் எடுத்து கொண்டு வந்து எங்கே தான் அடக்கம் பண்ணாங்க?
எப்ரோனில் தான் அடக்கம் பண்ணாங்க. ஸோ இது ஹோம் டவுன் மாதிரி. அதுக்கு ஈசாக்கு, யாக்கோபு, இது ரெபேக்காலாம் எங்கே தான் இருந்தாங்க? ஹெப்ரோனில் தான் இருந்தாங்க. ஹெப்ரோன் வந்து ஒரு குடும்ப ஹோம் டவுன் மாதிரி அவங்களுக்கு. அங்கே தான் கல்லறையெல்லாம் இருக்குது, மக்பேலா கல்லறை. அங்கே தான் எல்லாம் அடக்கம் பண்ணாங்க. இந்த எப்ரோனை கர்த்தர் தேசத்தை 430 வருஷம் கழித்து தேசத்தை பிடிச்சி பங்கிடும்போது யோசுவாவுக்கு கொடுத்தார். யாருக்கு? வாசிங்க 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதி புஸ்தகம் அல்லது ஜோசுவா புஸ்தகம். ஜோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜோசுவா 14, 14 and 13. எப்ரோனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக. எப்ரோனை யாருக்கு கொடுத்தாரு? காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்தாரு. காலேபு அந்த தேசத்தை, அந்த ஊரை, அது பூர்வீக சொத்தை கர்த்தர் அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் தேவன் உங்களுக்கும் கர்த்தர் இழந்த தேசத்தையே மீட்டு கொடுத்தவர். உங்கள் சொத்து, உங்கள் ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுக்காமல் இருப்பாரா? உங்களுக்குன்னு தேவன் குறித்ததை திரும்ப. அதான் பக்தன் பாடம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். உங்களுக்குன்னு குறித்ததை யாரும் பறிக்க முடியாது, என் கர்த்தர் தருவா. ஆமேன், ஆமேன். கர்த்தர். சரி, முதல்ல சொன்னேன் யாக்கோபுடைய சம்பாத்தியம், உழைப்பை இழந்த உழைப்பை மீட்டு கொடுத்தார். ரெண்டாவது சொன்னேன் இழந்த சொத்துக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாக சம்பாதிச்ச சொத்துக்களை மீட்டு கொடுத்தார். மூணாவது சொன்னேன் இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்த தேசத்தையே திரும்ப கொடுத்தார். நான் இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. இழந்த மான மரியாதையை திரும்ப தருவா. என்ன இருந்தாலும் என் மானம் போச்சு 4 பேருக்கு முன்னாடி, அப்படி தானே சொல்லுவோம். அதே இடத்துல போன மான மரியாதையை திரும்ப தருவா. அதுக்கு நல்ல உதாரணம் நம்முடைய இரட்சகராகிய எஸ். எடுங்க மத்தேயு 27 அதிகாரம். மத்தேயு 27 அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 27 அதிகாரம் 39ஆம் வசனம். சொல்லுங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இறங்கி வா என்று தூசித்தார்கள். 39ஆம் வசனத்தில் தலையை அப்படி துலுக்கினார்கள். 40ஆம் வசனத்தில் அவரை தூஷித்தார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. பப்ளிக்காக ரோட்டில் 4 பேருக்கு முன்னாடி சிலுவையில் ஏசப்பா தொங்குறாரு. போகிற சனியை சும்மா போகாமல் இந்த தெரு நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி, போகிற நாய் சும்மா போகாமல் திரும்பி பார்த்து குலைக்குது வருங்க. மற்ற தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இறங்க. எப்படியாவது ஏசப்பா சிலுவையிலிருந்து இறங்கணும் என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். ஏசப்பாவை எப்படியாவது ரோசம் வந்து இறங்கிடுவார்னு பார்க்குறாங்க. ஏசு சிலுவை விட்டு இறங்குற மாதிரி இல்லை. என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்ன நிந்த வந்தாலும் சரி, என்னை எவ்வளவு தூசித்தாலும் நான் சிலுவை விட்டு இறங்க மாட்டேன். எனக்கு சிலுவை தான் வெற்றி. சாத்தானை சிலுவையினால் ஜெயித்தார். ஆனால் சாத்தான் பார்த்தான், இந்த சிலுவையிலிருந்து எப்படியாவது இவர் என்ன செய்ய வச்சிடணும், இறங்க வச்சிடணும். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ தேவ குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கு. ஏன் இவ்வளோ நாள் அற்புதம் செய்யும்போது தேவகுமாரனா தெரியலையா? இறங்கு. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் இதை செய், நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இப்படி செய். இப்படி நம்மளை நிந்திப்பான். ரோசப்படவே கூடாது. கிறிஸ்தவனுக்கு ரோசமே சொல்லுங்க உதுத்த கழுதைகளாக இருக்கணும். திட்டுவாங்கல்ல, எருமை மாடுனா நம்ம தான். யாரா மாறணும்? அட எருமை மாடுகளா அப்படின்னு திட்டுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்படி திட்டினாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நம்ம தான் யாரா மாறணும் சொல்லுங்க. இந்த எம்புட்டு மழை பெஞ்சாலும் எருமை மாடு மட்டும் என்ன செய்யாது, ஓடாது.
மற்றவன் புட்டக்குன்னு ஓடுவாங்க, அது கூலாக நடக்கும். எவ்வளோ மழை வந்தாலும் இங்கிட்டு ஓடுவாங்க மற்றவங்களாம். அது மட்டும் என்ன செய்யும்? ஏன்னா அது என்ன செய்யும்? பரவடுக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யாராக மாறணும்? இப்போ மட்டும் பேச மாட்டேன்றீங்க, பதிலே வர மாட்டேங்குது. ரோஷம் வரக்கூடாது. திட்டுனா திட்டிக்க, என்னை திட்டலை, என் கூட இருக்கிற ஏசப்பாவை திட்டுற அப்படின்னு ரோஷப்படாமல் போயிடணும். நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, திட்டிக்க திட்டிக்க. நான் எரு மாடு, எனக்கு என்ன வராது. ஏன்னா நம்ம அப்பா அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நம்ம அப்பா சிலுவையில் என்ன செய்கிறாரு? தொங்குறாரு. நீ தேவகுமாரனோ, கீழே இறங்கி வா. இவன் என்ன சொல்கிறது? அவர் தேவகுமாரன் நிரூபிக்கிறார் பாருங்கள். கரெக்டாக 54 வசனத்தில் பாருங்கள். 54 வசனத்தை பாருங்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்த மற்ற போர் சேவகர்களும் பூமி எதிர்ச்சி சம்பவித்த காரியங்களையும் கண்டு பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். தூரத்தில் நின்று வழிபோக்கன்னு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கிவான்னு. கூடவே சிலுவைக்கு பக்கத்து நிற்கிறவர் சொல்கிறாரு, நிற்கிற ஒரு அரசாங்க அதிகாரி சர்டிஃபிகேட் பண்ணுறாரு, நீர் மெய்யாகவே தேவகுமாரன். அல்லையா சொல்லுங்க. சிலருக்கு நம்மளை பார்த்தா கிறிஸ்தவனா தெரியாது, ஆனால் சிலருக்கு நம்மளை யாருன்னு தெரியும்? கிறிஸ்தவனு தெரியும். சிலருக்கு நம்மளை பார்த்தா நீலாம் ஒரு ஊழியக்காரனான்னு, ஆனால் எங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை நிரூபிப்பார், கிறிஸ்தவனை நிரூபிப்பார், உண்மையான தேவ பிள்ளை நிரூபிப்பார். யாருடைய சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் நம்மளை சர்டிஃபிகேட் பண்ணுவா. ஆமென். இழந்த மான மரியாதை ரோட்டில் போகிறேன்னு சொல்கிறான், நீலாம் ஒரு தேவகுமாரனா, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சிக்க தானியில் எல்லாம் சொல்லட்டும். கர்த்தர் தேவகுமாரன் சொல்ல வச்சாரா? இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 42 வசனத்தை பாருங்கள். 27-42. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. மற்றவங்க நோய், காய்ச்சல், எல்லாம் சப்பானியை நடக்க வைக்கிறது, குஷ்டரோகியை குணமாக்குறது, மற்றவங்களையெல்லாம் காப்பாற்றினார். இந்த ஆள் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து என்ன செய்யட்டும்? இறங்கட்டும். அப்பொழுது நாங்கள் இந்த ஆளை என்ன செய்வோம்? இயேசு இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து என்ன செய்யட்டும்? இறங்கட்டும். அப்பொழுது தான் நாங்கள் என்ன செய்வோம்? எவ்வளோ அற்புதம் செய்யும் போதெல்லாம் விசுவாசிக்காத வெங்காயம் இப்போ விசுவாசிக்க போகிறாராம். எப்படினாலும் சாத்தானுடைய திட்டம் இயேசுவை சிலுவையிலிருந்து என்ன செய்யணும்? இறங்க வைக்கணும். எப்படி நிந்திக்கிறாங்க பாருங்க, எப்படி பரியாசம் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க பாருங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 37 வசனத்தை பாருங்கள். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு, அவர் அடைந்த இந்த நிந்தை ஆக்கினை எல்லாத்தையும் காண்பிக்கும் பொருட்டு, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவருடைய சிரசுக்கு மேலேயே வச்சிட்டாங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இப்போ சொல்லுங்க, அந்த வழியாக போகிற நாய்கள் என்ன சொல்லிட்டு போச்சு? நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் சொல்லுங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வான்றாங்க. ஏசப்பா கண்ணை காட்டியிருப்பார். ஹலோ, மேலே படிச்சு பாரு, என் தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இவர் இஸ்ரவேலின் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. நீ என்னடா எனக்கு ராஜான்னு ராஜாவாக இருந்தால் இறங்கிவான்னு சொல்கிறது? நான் ராஜா தான் என் தலை மேலேயே ஆண்டவர் எழுத வச்சுட்டாரு. உன் தலையிலேயே கிறிஸ்தவன் எழுதி வச்சுட்டாரு. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ இப்படி செய்யலாமா, நீ ஒரு கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவன் என் தலையிலேயே எழுதிட்டாரு. அவருக்கு தலைக்கு மேலே எழுதி வச்சிருக்கு, நமக்கு தலையிலே எழுதியிருக்கு. உங்களை பார்த்தாலே பாஸ்டர் மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தாலே ஒரு கிறிஸ்தவ மாதிரி தெரியுது. நம்மளை பார்த்தாலே சொல்லிடுறாங்களா? நம்ம தலையில் தான் எழுதி விட்டாரு. நீ என்ன சொல்கிறது கிறிஸ்தவனான்னு?
நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், இழந்த மானம், எந்த சிலுவையில் அவமானப்பட்டாரோ அதே சிலுவையில் அடிவாரத்தை நிற்கிற நூற்றுக்கதிவு சொல்கிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எந்த டியூட்டி பார்க்குற இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த ஆஃபீஸில் வேலை அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல குடியிருக்கிற தெருவில் அவமானப்பட்டீங்களோ, அதே தெருவில் அதே இடத்துல என் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். ஆண்டவர் எல்லாம் அவமானப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல, தூசிக்கப்பட்ட இடத்துலையே கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். எல்லாரும் எழுந்திருப்போமாக. ஆமேன். அதுதான் இந்த மாதத்தின் மகத்துவம். ஆமேன். அதுதான் இந்த மாதத்தினுடைய மகத்துவம். ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இழந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார்.